ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தோன்னா நேற்று லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். நாட்டுக்கோழி தண்ணிக்கோழி குழம்பு வச்சுருந்தேன். ஆக்சுவலாக நான் சுத்தமாக மிளகாத்தூளே மசாலா எதுவுமே ஆட் பண்ணல, எல்லாம் அரைச்சி ஊற்றுனது தான். ஆனால் அவ்வளோ ஒரு காரம் வாயிலையே வைக்க முடியல. சரி, அதை வேஸ்ட் பண்ண வேணாம்ல, தண்ணி குழம்பு தானே. சரி, அந்த லிக்யூட் அப்படியே என்ன பண்ணோம், பிரியாணியாக செஞ்சுக்கலாம். அப்படியே தான், ஒன்றும் இல்லை, வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பிரியாணிக்கு நம்ம கொஞ்சமாக அந்த ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு அப்படியே பிரியாணி கொஞ்சம் உப்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு பிரியாணியாக செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் பிளானிங்கு. ஸோ அதுக்காக தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டேஸ்ட் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஏன் நேற்று இவ்வளோ காரமாச்சு. ஆக்சுவலாக புது மிளகாய் வாங்கியிருந்தேன். ஸோ மேபி அதனால் இவ்வளோ காரம் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் இங்கே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சமாக பிரியாணி செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத ஃபைனலாக நான் சொல்கிறேன். எப்படி வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி பிரியாணி நிஜமாலுமே சொல்கிறேன், யாருமே செஞ்சுருக்க மாட்டீங்க. ஸோ அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆகிக்கிட்டே செஞ்சுட்டு இருந்தேன். ஆனால் நிஜமாலுமே டேஸ்ட் ஃபைனலாக சூப்பராக இருந்தது. ஆஸ் யூஷுவல் பிரியாணிக்கு உண்டான எடுத்து வச்சுட்டேன். இதுலேயே பிரியாணி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. ஒரு 2 வெங்காயம் மட்டும் கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் அது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் வந்ததுன்னா அதுக்கு விதவிதமாக சமைக்கிறதெல்லாம் தாண்டி அடுத்த நாள் இருக்கிற வேலையை நினச்சா அச்சோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்படி தான் நேற்று செஞ்சது எல்லாமே. அதுவும் இல்லாமல் அடுப்பில் செஞ்சது எவ்வளோ கறி பிடிச்சிருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற பாத்திரம்லாம் வாஷ் பண்ணாமல் இருந்தது. ஃபஸ்ட்டு அது வாஷ் பண்ணிவிடுவோம், சைட் பை சைடு இது ரோஸ்ட் ஆகிற டைமில் நம்ம அந்த க்ளீனிங் ப்ராசஸ்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுதான் பண்ணிகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா 2 தக்காளி போல் அதையும் கட் பண்ணி வச்சுருந்தேன். ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தோன்னா தக்காளியும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன். வெங்காயம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். நான் கொஞ்சம் மறந்ததுனால அந்த வேலையில் இருந்ததுனால மறந்துட்டேன். சரி, இந்த டைமில் ஆட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா அது வதக்கிட்டோன்னா அதோட பச்சை ஸ்மெல் இல்லாமல் பண்ணோன்னா ஓகே தான். அது நான் பேசும்போது என்னோடவே சேர்ந்து எங்கள் வீட்டு குருவிங்களும் கூட கூட கத்திகிட்ருக்காங்க. சரி, நான் தான் அவங்கக்கிட்ட ஏதோ பேசுகிறனோ அப்படின்னு நினச்சிருக்காங்க போல். ஸோ அந்த சவுண்ட் கொஞ்சம் கேட்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சரி பார்ப்போம், நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இதுதான் நம்ம வச்ச சிக்கன் குழம்பு. ஸோ எவ்வளோ தண்ணியாக இருக்குது பாருங்கள். அந்தளவுக்கு காரத்தோட கலர் கூட இதில் தெரியல, ஆனால் அந்தளவுக்கு காரம். சரி, இது தண்ணி குழம்பு அப்படிங்கிறதுனால இதுக்கு யூஸ் ஆகிடுச்சு. இதே வேறு ஏதாவது செஞ்சுருந்தால் கண்டிப்பாக அது குப்பையில் தான் தூக்கி போட்டிருக்கணும். ஸோ இந்த குழம்பை அப்படியே கறியோடு இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். சொல்ல மறந்துட்டேன், இதில் பார்த்தோன்னா கொஞ்சமாக மல்லியும் புதினாவும் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு தான் அந்த குழம்பு ஊற்றிட்டு கலரி விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி பிரியாணிக்கு எந்த ஒரு ரைஸுமே நான் ஆட் பண்ணல. வீட்டு அரிசி இருக்குது பார்த்திங்களா, அந்த ரைஸ் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது பிரியாணி அரிசி எதுவும் ஆட் பண்ணலன்னு சொல்கிறேன் நான். ஸோ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் பார்த்தோன்னா ஊற வச்சுருந்த அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி அரிசிக்கும் வீட்டில் நம்ம நார்மலாக சாப்பாடு செய்கிற அரிசிக்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னா, இதை நல்லா ஊற வச்சிடணும். பிரியாணி அரிசி ஃபைனலாக நம்ம தாளித்து விடும் போது ஊற வச்சோன்னாவே அது கரெக்டாக இருக்கும், உடஞ்சி போகாமல். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா சரி தம்மு வைப்போம்னு சொல்லிட்டு தம்மு வச்சேன். இந்த குடம் ஒரு டான்ஸ் அடித்து பாருங்கள், அப்படி ஒரு டான்ஸ். அதுக்கு மேலே இருந்த தட்டெல்லாம் எகிரி போய் விழுந்துடுச்சு. ஏன் அப்படி ஆச்சுன்னு தெரியல. அதோட கீழே நல்லா ஒரு எப்படி சொல்கிறது, மட்டமாக இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமாக என்னென்னு தெரியல, கொஞ்சமாக தான் தண்ணி இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா எங்கள் குட்டிக்கு சப்பாத்தி ஒருத்தர் கேட்டார். அவருக்கு பிரியாணி சாப்பிட பிடிக்காது. அதனால சப்பாத்தி செய்வோன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் மாவாக அங்கங்கே பேலன்ஸ் வச்சதெல்லாம் இருந்தது. சரி, அதெல்லாம் போட்டு கொஞ்சம் இன்றைக்கி ஃபினிஷ் பண்ணிடுவோம், நம்ம செய்கிற சப்பாத்தியே கொஞ்சம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மாவு பிசையலான்னு சொல்லிட்டு இதில் தான் போட்டிருந்தேன். இது ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். அடிக்கடிக்கு சப்பாத்தி எப்படி தான் சப்பாத்தி பண்ணுவேன் அப்படின்னு கேட்பாங்க. இது இருக்கிறதுனால தான் அது எப்போ பாரு நினச்சா 5 நிமிஷத்தில் சப்பாத்தி ரெடி ஆகிடும். ஸோ அது நம்ம உப்பும் கொஞ்சமாக எண்ணெயும் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி அந்த ஃபஸ்ட் மோட்லேயே நம்ம வச்சோன்னா போதும். அழகாக இது நல்லா அரைச்சி நல்லா அது ரவுண்டாக உருண்டு வந்துடும். அதே சமயம் இது பயங்கர சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தியும் சரி பூரியும் சரி அந்த அளவுக்கு இருக்கும். பூரிக்கு கொஞ்சம் டைட்டாக மாவு வேணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்லலாம் இது நான் வாங்கின புதுசில் எனக்கு தண்ணி அவங்க ஒரு மெஷர்மெண்ட் சொன்னாங்க. அந்த அளவில் நான் தண்ணி ஊற்றுனேன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி குழஞ்சி போய் நான் எக்ஸ்ட்ரா மாவு போட்டு பேசுகிற மாதிரி இருந்தது. இப்போ இதை கற்றுக்கினதுக்கப்புறம் இது ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
ஸோ சைடில் இதையும் பண்ணிவிட்டு அவங்களுக்கு குட்டிக்கு வந்து சப்பாத்தி போட்டு தரலான்னு தான் இது வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் கொஞ்சம் டைட்டாக மாவு பேசிடலான்னு சொல்லிட்டு மாவு பேசினேன். ஸோ அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. இல்லைனா வந்து பார்த்தோன்னா நல்லா ரவுண்டாக வந்து உருண்டு அதுவாக வந்துடும். நம்ம உருட்ட வேண்டியது கூட கிடையாது. அது அழகாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ரவுண்ட் போட்டு சப்பாத்தி போட்டால் போதும். ஸோ ஃபைனலாக நம்ம செஞ்ச பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. பிரியாணி தான் செய்யணும்னு ஃபஸ்ட்டே இந்த கோழிக்கு சொல்லியிருந்தால் நான் பிரியாணியே செஞ்சுருப்பேன். அதை தண்ணி குழம்பு வச்சு அது காரமாகி ஃபைனலாக வந்து பிரியாணி. நிஜமாலுமே ரொம்ப சூப்பராக மசாலாலாம் அவ்வளோ கரெக்டாக இருந்தது. ஆனாலும் காரம் வந்து கொஞ்சம் தூக்கலாக தான் இருந்தது. சரி, ஆனால் பிரியாணிக்கு இது ஓகே தான் அப்படின்ற மாதிரி சாப்பிட்டுட்டோம். நான் காரமே ஆட் பண்ணாமல் ஆல்ரெடி இருந்ததுலேயே வந்து பார்த்தோன்னா காரம் கரெக்டாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஆனியன் ரைத்தா. பிரியாணினாவே ஆனியன் ரைத்தா இல்லாமல் உள்ளே போகாது. எல்லோரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. நல்லதே நினைப்போம், கண்டிப்பாக நல்லதே நடக்கும்.